வணக்கம், வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போகிறது பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு. வாங்க ஆரம்பிக்கலாம். சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. வயிற்று புண்ணை ஆற்றும், பசியை தூண்டும், கொழுப்பை கரைக்கும், டீவார்மிங்காகவும் செயல்படும். 200 கிராம் சுண்டைக்காயை காம்பை நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை லேசாக க்ரஷ் பண்ணிப்போம். சுண்டைக்காயை லேசாக தட்டிட்டேன். கூடவே 15-20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். கடுகு வெடிக்கட்டும். இதில் தட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்ப்போம். பூண்டையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் தட்டி வச்ச சுண்டைக்காயை சேர்ப்போம். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்படி சுண்டைக்காயை தட்டி சேர்க்கும் போது குழம்பு நல்லா காயில் சேரும். காயோட சாரும் குழம்புல சேரும். ஸோ குழம்பு காய் ரெண்டுமே கூடுதல் ருசியோடு இருக்கும். சுண்டைக்காய் வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்படி நல்லா வதக்கி சேர்க்கல குழம்புல சாஃப்டாக வெந்திருக்கும். இதில் 2 சிட்டிகை பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். சுண்டைக்காய் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது வதங்கட்டும். உங்கள் சாம்பார் பொடி காரம் குறைவாக இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அதிக காரம் தேவைப்பட்டாலோ இன்னும் கொஞ்சம் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. இதில் பழுத்த தக்காளி ஒன்று பிசைஞ்சு விட்ட மாதிரி சேர்ப்போம். கூடவே தேவையான உப்பை சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை 1.5 டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதில் கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு வறுத்து அரைச்சி எதுவும் மெனக்கிட வேண்டாம். வீட்டில் இருக்க பொடி வகைகளை வச்சு ஈஸியாக செய்திடலாம். 10 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. பிறகு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சரியான திக்னஸில் இருக்குது. வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் தூவுறேன். இது குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ குழம்பு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சுண்டைக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. இதுவரை சுஷீல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.